ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எகிப்திலிருந்து கானான் தேசம் வரை என்னாகமம் 33வது அதிகாரத்திலே முழுவதும் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயண விவரத்தை எழுதுகிறதை வாசிக்க முடிகிறது. 40 வருஷ பிரயாணம், 42 இடங்களிலே அவர்கள் தங்கள் கூடாரங்களை அமைக்கிறதை வாசிக்க முடிகிறது. ஆபிரகாமின் பிரயாணத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஊர் என்ற ஊரிலிருந்து மக்பேலா குகை வரைக்கும் 15 பிரயாணங்களை வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு வேத பாடத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட அடிப்படை வேத வசனம் எசேக்கியேல் 20வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பார்த்து வைத்த தேசம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த கானான் தேசம் கர்த்தர் பார்த்து வைத்த தேசம் மாத்திரமல்ல, செழிப்பின் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய தேசம், செழிப்பான தேசம், சகல தேசங்களின் சிங்காரம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானான் தேசத்தை ஆணையிட்டு கொடுக்கிறதை வாசிக்கிறோம். ஆணையிட்டு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தையானது ஷாபா என்பதாகும். ஷாபா என்றால் இன்மியூட்டல் திங்ஸ், மாற்ற முடியாத, அசைக்க முடியாத என்பதாக பொருள்படுகிறது. மாத்திரமல்ல, ஷாபா என்றால் தேவ பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஷாபா என்றால் 7 முறை கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு சமம். ஒரு முறை சொன்னாலே கர்த்தர் நிச்சயமாய் செய்து விடுவார். 7 முறை என்றால் மெய்யாகவே என்றாலே செய்து விடுவார். இது மெய்யாகவே மெய்யாகவே என்பது போல 7 முறை கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு சமம். ஷாபா என்றால் தலைமுறை தலைமுறையாய் மாற்ற முடியாது. கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம், கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம், கர்த்தர் உங்க மேல கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளில் துவங்கி கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உங்கள் மீது செயல்படும் பலிக்கும். பிரியமானவர்களே, வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது 80க்கும் மேற்பட்ட இடங்களிலே நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன் என்று வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 80 முறை நான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசம் கொண்டு போவதற்கு கர்த்தர் செங்கடலை பிளந்தார் பாருங்க. அதுதான் அதிசயத்தின் உச்சகட்டம். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்த அற்புதங்களின் உச்சகட்டம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்ததுதான். மோசே சொல்லுவார், நாங்களும் எங்கள் கால்நடைகளும் 3 நாள் பிரயாணம் பண்ணி போக வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணதை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, 40 வருட பிரயாணம், 42 இடங்களிலே கூடாரங்களை அமைக்கிறார்கள். ஒவ்வொரு கூடாரங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு கூடாரங்களை அமைத்த அந்த இடத்திற்கும் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலும் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து வைத்தது மாத்திரமல்ல, செயல்படுகிறதை குறித்து வாசிக்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு பிரயாணம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அவர்கள் பிரயாணப்பட்டார்களோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு பிரயாணம். பல இடங்களிலே பியூனரல் பார்த்திருப்போம், மரண ஊர்வலம் நடக்கிறதை பார்த்திருப்போம். சிலரை படுக்க வைத்து கொண்டு போவார்கள், சிலரை உட்கார வைத்து கொண்டு போவார்கள், சிலரை நிக்க வைத்தெல்லாம் கூட கொண்டு போவார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில சபைகளிலே படுத்திருக்கிறவர்களோ உட்கார்ந்து இருக்கிறவர்களோ இன்றைக்கு ஆவிக்குரிய பிரயாணத்திலே போக முடியாது. யார்தான் போக முடியும் என்றால் கர்த்தருக்காக நிற்பவர்களும் கர்த்தருக்காக நடக்க ஆரம்பிப்பவர்களும் தான் ஆவிக்குரிய பிரயாணத்திலே பங்கு கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தூங்குகிறவர்களோ உட்கார்ந்து இருக்கிறவர்களோ படுத்திருக்கிறவர்களோ அல்ல, கர்த்தருக்காக விழித்திருக்கிறவர்களும் நிற்கிறவர்களும் செயல்படுகிறவர்களும் ஒரு அடி கர்த்தருக்காக எடுத்து வைப்பவர்களுமே ஆவிக்குரிய பிரயாணத்தை பங்கு கொள்ள முடியும். ஆவிக்குரிய பிரயாணத்தை அவர்கள் துவங்கி முடிக்க முடியும். பிரியமானவர்களே, 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று வாசிக்கிறோம். We are walking faith, not by sight. நாங்கள் பார்த்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்களாயிருக்கிறோம். ரோமர் புஸ்தகத்திலே 3 விதமான நடைகளை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. There is 3 kinds of walk. முதலாவது நடை ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நியூ வாக், புது நடையை குறித்து வாசிக்க முடிகிறது. இரண்டாவது நடை ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்பிரிட் லீடிங், அபிஷேகத்தை பெறுதல், ஆவியின் நடையை குறித்து வாசிக்க முடிகிறது. மூன்றாவது நடை ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது யூனிஃபார்ம் வாக்,
சீரான நடையை குறித்து வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய நடை ஒரு புது நடையாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய நடை ஆவியானவரால ஸ்பிரிட் லீடிங், ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு நடையா இருக்க வேண்டும். மூன்றாவது, ரோமர் புஸ்தகம் 13:12-13 வாசிக்கிறது போல சீரான நடை, யூனிஃபார்ம் வாக் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த மூன்றும் இருந்தால் நிச்சயமாய் ஆவிக்குரிய பிரயாணத்திலே நாம் தொடங்கி தரிசனத்தோடு முடிக்கிறவர்களாயிருப்போம். Are you dead with Christ for the culture of this world? கொலைசியர் 2:20 வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகளுக்கு நீ மரித்தியா என்று கேட்கிறார். கொலைசியர் 3:1 வாசிக்கும் பொழுது நீங்கள் உயிரோடு எழுந்தது உண்டா என்று கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்து உயிரோடு எழும்புவதுதான், நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவதுதான் ஞானஸ்தானம். பிரியமானவர்களே, இன்கார்பரேஷன் இன்டு த கிரைஸ்ட். இன்றைக்கு இயேசுவினிடத்தில் அநேகம் பேர் வர முடியாததற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே வந்தவர்களால் தான் அநேகர் இயேசுவினிடத்தில் வர முடியவில்லை. இயேசு ஒரு வீட்டிலே போய் கொண்டிருக்கிறார். திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். சீசர்கள் உள்ளே விட மறுக்கிறார்கள். சீசர்கள் மறுத்ததின் காரணமாக அவர்களை ஓட்டை பிரித்து கொண்டு உள்ளே இறக்குகிறதை வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவினிடத்திலே வருவதற்கு இன்னொருவர் தடையா இல்ல, ஏற்கனவே வந்தவர்கள் தான் தடையா இருக்கிறார்கள். Have put on Christ. கலாத்தியர் 3:27 வாசிக்கிறபடி கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்பதை நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது, நம்மளுடைய தெருவில் ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது, நம்மளுடைய சபையிலே ஒரு விசேஷம் நடக்கும் பொழுதுதான் கண்டுபிடிக்க முடியும். சென்னைக்கு அருகாமையில காஞ்சிபுரத்துல ஒரு பெட்ரோத்தல் நடக்கிறது, ஒரு நிச்சயம் நடக்கிறது. அந்த நிச்சயத்திற்கு அங்கே பார்த்தோம் என்றால் 3 பாஸ்டர்ஸ் பூ, பழம், தேங்காய், மஞ்சள் எல்லாம் போட்டு அந்த தேங்காவை அப்படி பூசி மொழுகி எல்லா தாம்பாளத்தில் வச்சு ரெடியா, இயேசுவே இந்த தேங்காய் பூ பழத்தை ஆசீர்வதியும். தேவ பிள்ளைகளே, இந்து முறைப்படிதான் அந்த ஃபங்க்ஷன் அப்படியே நடந்தது. இந்த பாஸ்டர்கள் 3 பேர் வந்தவங்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள், வேற வழி இல்லை. அவங்க கண்டிப்பா ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவங்க சபைக்கு தலைமுறையா போக மாட்டான். தேவ பிள்ளைகளே, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுதுதான் நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்று சொல்ல முடியும், வாழ்ந்து காமிக்க முடியும். அப்படி என்றால் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மறிக்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி ஆவிக்குரிய பயணத்தை தொடங்க முடியும்? எப்படி ஆவிக்குரிய பயணத்திலே போய் சேர முடியும்? பிரியமானவர்களே, அநேகர் பக்கத்து வீடெல்லாம் பில்டிங் கட்டுறாங்கன்னு பில்டிங் கட்ட ஆரம்பிப்பார்கள். அநேகர் பிரேஸ் மட்டம் போட்டு அப்படியே நிற்கும். பில்டிங் கட்ட முடியாது. தேவ பிள்ளைகளே, ஓர்பாலும் தன்னுடைய தரிசனத்தை ஆரம்பித்தவள் தான், ரூத்தும் தரிசனத்தை ஆரம்பித்தவள் தான். ஆனால் 2 பேர்ல ஒருத்தி தானே யோர்தானை கடந்து போய் சேர்ந்தால், ஒருத்தி பாதியிலே நின்று போயிட்டால. இன்னைக்கு ஆவிக்குரிய பிரயாணத்துல அநேகர் தரிசனத்தோடு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் அநேகர் போய் சேர்வதில்லை என்பதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தால் மாத்திரமே, உயிரோடு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தால் மாத்திரமே நாம் நிச்சயமாய் ஆவிக்குரிய பயணத்தை தொடங்கி முடிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, சீஷனாக்கி பின்பு ஞானஸ்தானம் கொடுங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் அதை எப்படி புரிந்து கொண்டது என்று சொன்னால், ஞானஸ்தானம் கொடுக்கறதே கல்யாணத்துக்காக தான். அவர் கவர்மெண்ட் வேலை பார்க்கிறாரு, அந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலை பார்க்குது, அதனால ஞானஸ்தானம் கொடுப்போம். நான் ஒண்ணு சொல்றேன், have put on Christ. இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளாமல் நீங்க ஞானஸ்தானம் கொடுத்தா, உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்காமல் ஞானஸ்தானம் கொடுத்தா, கிறிஸ்துவை தரித்து கொள்ளாமல் ஞானஸ்தானம் கொடுத்தா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் ஞானஸ்தானம் கொடுத்தா, நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவன் கொண்டு போய் பிள்ளையார் கோயில விட்டுட்டு போயிடுவான். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுவதுதான் ஞானஸ்தானமே தவிர ஒரு கல்யாணத்துக்காக சடங்காச்சாரத்துக்காக கொடுப்பதல்ல ஞானஸ்தானம். கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தார் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் மிக அற்புதமாக அருமையாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஜெயகம்பீரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியும். பிரியமானவர்களே, முதலாவது நியூ வாக், புதிய நடை. நாம் கிறிஸ்துவோடு கூட மறிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது ஆவியின் நடை. ரோமர் 8:14 வாசிக்கும் பொழுது ஆவியின் நடையை குறித்து வாசிக்கிறோம். ஆவியானவரோடு நடக்க, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க ஆவியின் நடை பிரயோஜனமுள்ளதா இருக்கிறது. பிரியமானவர்கள், நான் 25 வருடங்களுக்கு மேலாக தேவ சமூகத்திலே காத்திருந்து என்னுடைய தனி அறைகளில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது அந்நிய பாஷை பேசுகிறேன், அந்நிய பாஷையை மதிக்கிறேன். ஆனால் 2 பேர் 3 பேர் மட்டிலே நாம் பேசுகிற அந்நிய பாஷை அடங்க வேண்டுமே தவிர நாம் ஆவியை அவிழ்த்து போடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆவியானவரால் நடத்தப்படுவதற்காகத்தான்
அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, ஆவியின் நடை கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஆவியின் நடை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியின் நடை பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. மூன்றாவது நடை சீரான நடை. ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது, நாம் பகலில் நடக்கிறவர்களாய் நடக்க வேண்டும், காலத்தை அறிந்து நடப்பவர்களாய் நடப்பதுதான் சீரான நடையா இருக்க முடியும். பிரியமானவர்கள், இது தூங்குகிற காலம் அல்ல, தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிற சீராய் நடக்கிற காலம். ரட்சிப்பின் 7 படிகள். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். இது ரட்சிப்பின் முதல் படி. ரட்சிப்பின் 2வது படி மார்க் 16:16 வாசிக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் 3வது படி எபேசியர் 4:30 வாசிக்கும் பொழுது, மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று இருக்கிறது. ரட்சிப்பின் 4வது படி அப்போஸ்தலர் 2:40 வாசிக்கும் பொழுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பின் 5வது படி எசேக்கியேல் 33வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிப்பின் 6வது படி எபிரேயர் 9:28 சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி. ரட்சிப்பின் 7வது படி மத்தேயு 10:22 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. இந்த ரட்சிப்பின் 7 படிகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தை தொடங்க மிக மிக அவசியம். பிரியமானவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு அவர்களுக்கு அவசியமாய் இருந்தது ரட்சிப்பு. பிரியமானவர்களே, அவர்களுக்காக ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது என்ற ரட்சிப்பின் அனுபவத்தோடு அவர்கள் புறப்படுகிறார்கள். உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த ரட்சிப்பின் 7 படிகளை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் மிகவும் பயனுள்ளதாகவும், நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் தொடங்கி முடிகிறதாகவும் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் எகிப்திலே ஆரம்பித்து கானானிலே, பரம கானானிலே முடிக்கிறதா இருக்கும். படுத்திருக்கிறவர்களோ, தூங்குகிறவர்களோ, உட்கார்ந்து இருக்கிறவர்களோ போக முடியாது. கர்த்தருக்காக நிற்பவர்களே ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடர முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து தங்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். எகிப்திலே ஆரம்பித்து எரிகோ சமவெளியிலே முடிக்கிறார்கள். கானான் தேசத்துக்கு போகிறார்கள். எகிப்திலே ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறுவனுக்கு 5 வயது இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். கானான் தேசத்துக்கு அவர்கள் வந்து ரீச் ஆகும் பொழுது அந்த சிறுவனுக்கு 45 வயது இருக்க வேண்டும். ஏனென்றால் 40 வருட பிரயாணம், 42 இடங்களிலே கூடாரங்களை அமைக்கிறார்கள். இங்கே வந்தவர்களுக்கு அவங்க செருப்பும் வளருது, சட்டையும் வளருது, அவர்களுடைய சரீரமும் வளருது. தேவையான மன்னாவை கொடுக்கிறார், காடைகளை கொடுக்கிறார், மேகஸ்தம்பம் வருகிறது, அக்கினி ஸ்தம்பம் வருகிறது. கர்த்தரே அவர்களை நடத்தினார். அந்நிய தெய்வம் நடத்தல. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, உங்க ஊழியத்தை கர்த்தர் நடத்துவார். உங்க குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். தேவ பிள்ளைகளே, உங்களை நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆவிக்குரிய நடைக்கு என்னை கவர்ந்த உதாரணம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, வினோதமாய் அடியெடுத்து என்று வாசிக்கிறோம். வினோதம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தையானது யாத்தா என்பதா. முதலாவது சிங்கம். காட்டுக்கே ராஜாவாய் இருக்கக்கூடிய சிங்கம் தன்னுடைய காலை பின்னாடி எடுத்து வைக்காது. ஒன்றைக்கும் பின்னடையாத சிங்கத்துக்கு ஒத்த பலன் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். யூதா கோத்திரத்து ராஜ சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகளா இருக்கக்கூடிய உங்களை என்னை கர்த்தர் நடத்துவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் ஒரு நாள் உங்களை முன்னால் எடுத்த காலை பின்னால் எடுத்து வைக்க விட மாட்டார். கர்த்தர் உங்களை பின்மாற்றத்துக்குள்ளே போக அனுமதிக்க மாட்டார். உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவார். கர்த்தர் உங்களை எதற்கும் பின்னடையாத சிங்கத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். இரண்டாவது போர் குதிரை. யோபு 39வது அதிகாரம் 19 முதல் 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது போர் குதிரையை குறித்து வாசிக்கிறோம்.
இந்த போர் குதிரையானது தன்னுடைய அந்த குதிரையின் மேலே ஏறி இருக்கிற ராஜாவுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கும்படியாக எப்பேற்பட்ட யுத்த களத்தையும் சந்திக்கும், எப்பேற்பட்ட மதிலையும் தாண்டும், எப்பேற்பட்ட ஜனத்துக்குள்ளையும் பாய்ந்து தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, அந்த குதிரையின் மேலே ஏறி இருக்கிற ராஜாவுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் முன்னேறி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மேலே என் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கும்படியாக நீங்களும் நானும் சாத்தான் வைத்திருக்கிற எப்பேற்பட்ட காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்திலே அவ்வளவையும் நொறுக்கி போடத்தக்கதாக பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, ஒரு போர் குதிரையை போல குதிரை முன்னால் சென்றுதான் தாக்கும், குதிரை ஒரு நாளும் பின்னால் போகாது பிரியமானவர்களே, அது ஒரு நாளும் பின்னால் சென்று பின்னடையாது பிரியமானவர்களே. நீங்களும் நானும் முன்னேறி சென்று தாக்குகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆட்டுக்கடா. மந்தைகளுக்கு முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள் என்று சொல்லி எரேமியா 58 வாசிக்கிறோம். அநேகருக்கு முன்பாக சென்று தலைமை தாங்குகிற ஒரு அனுபவம், இந்த லீடர்ஷிப் அனுபவம் மந்தைகளுக்கு முன்னடக்கும் கடாக்களில் இருந்து நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக சென்று, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்று தலைமை தாங்கினது போல, மந்தைகளுக்கு முன்னடக்கும் கடாக்களை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். உங்களை என்னையும் பார்க்கிறவங்க, இந்த பிரதரோட பேசின, சிஸ்டரோட பேசின, இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிறார்கள் என்று சொல்லி இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும், இயேசுவை ஃபாலோ பண்றவங்களாக இருக்கணும். நீங்களும் நானும் மந்தைகளுக்கு முன்னடக்கும் கடாக்களை போல மற்றவர்களுக்கு ரோல் மாடலா வச்சிருக்கிறார் கர்த்தர். 23 லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற மோசே ஒரு சிங்கத்தை போல நடத்திக்கிட்டு போறாரு, ஆனால் பின்வாங்கி நிற்கிறார். இந்த இடத்துல சிங்கம் கொஞ்சம் பின்வாங்கு, கொஞ்சம் யோசிக்குது. யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14:13 சொல்லுகிறது, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, நீங்கள் புறப்பட்டு போங்க, கோவெல் என்று சொல்லுகிறார். ஒரே இடத்துல தண்ணி தேங்கி நின்றால் அது சாக்கடை, அது ஓடிக்கொண்டே இருந்தால்தான் காற்றாட்டு வெள்ளமாக கடலிலே கலக்க முடியும். நீங்களும் நானும் ஒரே மாதிரியான ஜெபம், ஒரே மாதிரியான ஒரு காரியம் இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நாம் மெச்சூர்டாக வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அடைக்கப்பட்டிருந்த எல்லா செங்கடலையும் இரண்டாக பிரிப்பார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் புறப்பட்டு போக வேண்டும். ஆண்டவர் சொல்றார், கோவேல் புறப்பட்டு போ. நீங்களும் நானும் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே சகல ஜனங்களை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போனால் செங்கடலும் வழிவிடும் பிரியமானவர்களே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.